பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலரா உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். சனாதன தர்மம் என்பதை பற்றி பலர் பல விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சனாதனம் என்ற சொல்லுக்கு எப்போதும் உள்ளது, உறுதியானது, தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பது, இவையெல்லாம் பொருளாகும். நமது இந்து மதத்தினுடைய பெயரே சனாதன தர்மம். தர்மம் என்றால் மதம் என்பது ஒரு பொருள், வழி என்பது ஒரு பொருள். சனாதன தர்மம் என்றால் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தர்மம். வாழ்க்கை தர்மத்தின் அடிப்படையில் தான் செல்கின்றது. தர்மம் என்றால் இந்த பூமியை தாங்குவது எதுவோ அதுதான் தர்மம். இந்த பூமியை தாங்கிக் கொண்டிருப்பது தர்மம். அந்த தர்மத்தின் வழியில் செல்கின்ற பொழுது நமக்கு வாழ்க்கை சுமூகமாக செல்லும். தர்மத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். சனாதன தர்மம் என்று சொல்லுகின்ற பொழுது தர்மம் நிலைக்க வேண்டும், தர்மம் என்றும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும், தர்மத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது, தர்மத்தினால் மக்கள் வாழ்வு செழிக்க வேண்டும் என்பதுதான் அதன் பொருள். அதனால் இந்து மதத்தின் பெயரையே சனாதன தர்மம் என்று பெயர் வைத்தார்கள். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்றால், காலத்துக்கு ஏற்றாற்போல் எது தர்மமோ அதை நோக்கி இயல்பாக இந்து மதம் சென்று கொண்டே இருக்கிறது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். முதல்ல வேத காலத்தில் உடன்கட்டை ஏறுவது என்பது இல்லை. கணவன் இறந்து விட்டான், நேற்று வரை, சரியாக சொல்லணும், இதுதான் அந்த மந்திரமே, ரிக்வேத மந்திரம். நேற்று வரை உன்னோடு படுத்திருந்த உன் கணவன் இன்று இறந்து விட்டான். மற்ற உன்னுடைய உறவினர்களோடும் பிள்ளைகளோடும் பேரன்களோடும் உன்னை சுற்றி இருப்பவர்களோடு சுற்றி இருப்பவர்கள் தான் சுற்றம். நீ மகிழ்வோடு வாழ்வாய். இதுதான் இந்து மதத்தினுடைய ரிக்வேத மந்திரம். இதே மந்திரம் வேறு மாதிரி அதர்வண வேதத்திலும் இருக்கிறது. அதனால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்து, கால ஓட்டத்தில் கணவன் இறந்தால் உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற ஒரு நியதி இருந்தது. அது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்ற பொழுது அதற்கு ஒரு ராஜா ராம்மோகன் ராய் முயற்சியால் வில்லியம் பெண்டிங் என்பவர் ஒரு சட்டம் இயற்றிய போது அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் சனாதன தர்மம். அன்னைக்கு ஒன்று சொன்னோம், இன்றைக்கி அது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கக்கூடிய அளவுக்கு தர்மத்தின் பால் எது தர்மம்? ஒரு பொண்ணு, அவன் புருஷன் செத்து போயிட்டா அந்த பொண்ணை போட்டு எரிக்கிறது என்ன தர்மம்? இது சரியில்லைன்னா ஆமாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், எங்கள் மதத்தில் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்ன இது வரைக்கும் என்ன பழக்கமோ அது வேண்டாம், அதை விட்டுடலான்னு வந்தாங்க. அதே போல் 2-3 கல்யாணம் ஆம்பளைகள் பண்ணிக்கொள்வது ஒரு வழக்கமாகவே இந்து மதத்தில் இருந்தது. ஒரு சட்டம் போட்டு அப்படியெல்லாம் பண்ணிக்க முடியாது, அது ஒப்புக்கொள்ள முடியாது என்ற பொழுது எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் அப்படியே ஒத்துக்கொண்டார்கள். ஏனென்றால் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தானே நியாயம். ராமர் அப்படித்தானே வாழ்ந்து தங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் அதற்கு சனாதன தர்மம்.